என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகால வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த யோக நிகழ்ச்சி தரப்படுகிறது. வெகு காலமாக தரப்படுகிறது. லட்சோப மக்கள் பார்க்கிறார்கள், பயனடைகிறார்கள். அதே நிலையில் நமது அரங்கிற்கு பதஞ்சலி யோகா சென்டர் ஆவடியிலிருந்து இங்கே 4 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு மாணவி, அதனுடைய பதஞ்சலி யோகா சென்டரை நடத்தக்கூடிய கணேஷ்குமார் இந்த மாணவர்களை அற்புதமாக பழக்கியிருக்கிறார். புதிதான ஆசனங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்கள் இப்பொழுது மாறுபட்ட சப்த வஜ்ராசனம், ஆனந்த சப்த வஜ்ராசனத்தை செய்ய போகிறார்கள். இன்னும் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு பத்மாசனத்தை கலையுங்கள். அப்படியே படுங்கள். காலை சேருங்கள். கையை தலையில் அழுத்தி தலையை திருப்புங்கள். தலையை பின்னால் திருப்பே முதல்ல. நல்ல திருப்பு, நீ நல்ல திருப்பணும் தலையை. சரி, இப்போ கையையும் காலையும் உயர்த்தணும். அப்படிதான். காலை சேர்த்துக்கோ. ஆனந்த சப்த வஜ்ராசனம். முடிஞ்ச அளவு நில்லுங்க, கீழே இறக்கிடுங்க. திரும்பவும் பண்ணலாம். பாதத்தை மேல் நோக்கி விடணும். அங்கே பார்க்க. அப்படிதான். இது கொஞ்சம் கஷ்டமான ஆசனம்தான். சப்த வஜ்ராசனம் பண்ணிடலாம். இதை மாதிரி காலுங்கையை தூக்கி தலையை திருப்புவது என்பது மிக மிக கடினம். இதனுடைய பலன்களோ மிக மிக அதிகம். ஆரம்ப கட்டத்தில் காலை யாராவது கொஞ்சம் பிடிச்சி ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் இறக்கிடலாம். கையை நீட்டுறா. சரி, இறக்கிடு. கையை இறக்கிடு. நீண்ட மூச்சு வாங்கிக்க. நல்ல மூச்சு வாங்கிக்க. அடி முதுகெலும்பு, அடிவயிறு, கழுத்து, முதுகெலும்பு, எத்தனை பாகங்கள் இதில் அஃபெக்ட் பண்ணுறது பாருங்கள். அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை எது இருந்தாலும் போயிடும். காலை விரைப்பாக மேலே தூக்குற காரணத்தினால் முட்டில் சம்மந்தப்பட்டது, பாதம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கிடும். தலையை அங்கே வச்சு காலைங்க நீட்டு, காலை தூக்க. அப்படி பண்ணணும். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையுள்ள அத்தனை நாடி நரம்புகளுக்கும் இது ஒரு பயிற்சி. இது ஒரு 4 தடவை செய்யிட்டா உடல் ஃபிட் ஆயிரும், சுறுசுறுப்பு வந்துடும். எல்லா நாடி நரம்புகளும், ஜாயின்ட்ஸ் எல்லாம் சுறுசுறுப்பு அடைஞ்சு விடும். இதை மட்டும் ஒரு 4 தடவை செய்துட்டு போயிடலாம். ஆனால் ஒரே மாதிரி 4 செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் செய்யணும். அப்போ தான் இதை செய்ய முடியும். மெதுவாக இறக்கு. பார்க்கறதுக்கு எளிமை, செய்வதற்கு கடினம், பலன்களோ அதிகம். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். மூச்சிடு. இன்னொரு தடவை பண்ணுங்க. தூக்க. தலையை திருப்பு முதல்ல. கொஞ்சம் மூச்சு பிடிச்சி தான் ஆரம்பத்தில் செய்யணும். ஆனந்த சப்த வஜ்ராசனம். மெதுவாக இறக்குங்கள். கையிறக்கு. தலையை நிமித்தி 2 மூச்சு வாங்கிக்க. ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொரு காலை தான் தூக்கணும். அதை இப்போ செய்ய போகிறோம். 2 காலையும் ஆரம்பத்தில் தூக்க முடியாது ஜனங்களால். அதனால் முதல்ல நீங்கள் இப்போ வலது காலை தூக்கணும். சரியா? கையை மேலே தூக்கிடணும். கழுத்தை திருப்பும் முதல்ல வலது காலை மட்டும். ரைட் லெக் நீட்டு. ரைட் லெக், வலது கால். நீ லெஃப்ட் லெக்கை தூக்குற. மெதுவாக இருக்குது. ஒரு காலை தூக்கலாமட. ஒரு காலை தூக்கி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் அப்புறம் கீழே இறக்கணும். கீழே இறக்கு. மூச்சு வாங்க. கீழே இறக்கு.
கீழே இறக்க கையை, மூச்சிடு, நல்ல 2-3 மூச்சிடு, நில்லு, அவசரப்படாத, திரும்ப. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, இதை பார்க்கின்ற பள்ளி நிர்வாகிகளே, நீங்கள் சிறுவயது முதற்கொண்டே இந்த கல்வியை, இந்த யோகக்கலையை கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்கள் எல்லா பாடங்களிலும் நல்ல மார்க் வாங்குவார்கள், வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள், பெரிய பெரிய பதவியை பெறுவார்கள், மக்களுக்கு நல்ல சேவை செய்வார்கள். ஆகவே ஒரு அற்புதமான எதிர்காலத்தை இந்த யோகாசனத்தை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து நீங்கள் எதிர்கால செல்வங்களை நல்ல ஒரு மனிதனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஜீவன்களாக ஆக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.